ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் கோஸ்ட் கார்ட் இந்திய கடலோர காவல் படையிலேருந்து குரூப் சி நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கொல்கத்தா லொக்கேஷனில். சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் 13th செப்டம்பர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அக்டோபர் 13க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, என்ன ஏது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கேட்டகிரி வைஸ் முதல்ல நம்மளுக்கு வேக்கண்ட் இருக்கும். ஸோ முதல்ல ஸ்டோர் கீப்பர், இது குரூப் சி போஸ்டிங் தான். பே லெவல் 4 பிரகாரம் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேக்கண்ட் காமிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 12th முடிச்சிருக்கணும். ஸ்டோர் ஹேண்ட்லிங்கில் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆர் பிகாம் ஆர் எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ 18 to 25 ஏஜுக்குள்ளே இருக்கணும். அடுத்து பாருங்கள், சிவிலியன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவர். ஸோ இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்? 10th முடிச்சிருக்கணும். லைட் அண்ட் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதில் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் 18 to 27. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 3 years, எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 years இருக்குது. அடுத்து லாஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்கர் அப்படின்னா என்னன்னு தெரியல. உங்களில் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு 10th முடிச்சு, ஸோ அதாவது லாஸ்கர் அப்படின்னா போட் ரிலேட்டடாக அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா இங்கே பாருங்கள், போட் சர்வீஸில் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கு சரியான அர்த்தம் தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன, மோட் ஆஃப் செலெக்ஷன். ஸோ இந்த போஸ்டிங் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வேக்கண்ட் குறைவாக தான் இருக்குது, இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலிமா, ஆர்டினரி இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் இதில் இருக்கும். அது நான் உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணணுன்றதும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் பாருங்கள், ஸ்க்ரூட்னி ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ இங்கே 12th 10th மார்க் பேஸ் பண்ணி அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து உங்களுக்கு ரிட்டன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் 2 செட்டு, செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு பை லாங்குவேஜில் இருக்கும். அதாவது இங்கிலீஷ் ஹிந்தியில் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை. மொத்தம் 80 அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் இருக்குது. 1 மணி நேரம் எக்ஸாம். பென் பேப்பர் பேஸ்டு தான். ஹேண்ட் ரிட்டன் மோடு தான் எக்ஸாம். சரிங்களா? மேக்ஸ், இங்கிலீஷ், அவேர்னஸ்ஸு, எபிலிட்டி இதிலேருந்து உங்களுக்கு கொஷின் வரும். இந்த ஒரு சப்ஜெக்ட்லேருந்து 20 கொஷின் வரும். ஸோ மொத்தம் 80 கொஷின், 80 மார்க், 1 மணி நேரம் எக்ஸாம். யூஆர் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 40 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆகலாம். அது மினிமம் பாசிங் மார்க் தான். அதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக எடுத்தால் தான் செலக்ட் ஆக முடியும். சிவிலியன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஆர்டினரி கிரேட் 1 லாஸ்கருக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், ரிட்டன் எக்ஸாமும் இருக்கும். ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் கவர் மேலே A4 என்வலப் கவர் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எந்த கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறீங்க, அதை வந்து போல்டாக அந்த A4 கவர் மேலே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இந்த கவருக்குள்ளே தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸு, செல்ஃப் அட்ரஸ்டு கவர், இது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் கவருக்குள்ளே போட்டு நீங்கள் அக்டோபர் 13க்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 50 rupees போஸ்டல் ஸ்டாம்ப், செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் கவர். அதாவது காக்கி கலர் போஸ்டல் கவரில் 50 ரூபாய்க்கு இந்த இடத்துல கார்னரில் போஸ்டர் ஸ்டாம்பை ஒட்டிட்டு 2 அப்படின்னு போட்டு உங்கள் அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ காக்கி கலர் போஸ்டல் கவர் பார்த்துருப்பீங்க இல்லையா, நம்மளுக்கு வீட்டுக்கு ஒரு போஸ்டல் கவர் வரும் காக்கி கலரில், அதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்ரஸ்டு கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவரில் இந்த இடத்துல டாப் ரைட் சைட் கார்னரில், அதாவது ரைட் சைடு அப்படின்னா வலது பக்கம், 50 ரூபாய்க்கு போஸ்டல் ஸ்டாம்பை ஒட்டிடுங்க. ஓகேங்களா? இங்கே இந்த இடத்துல கிராஸாக ஒரு லைன் போட்டு 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணி உங்கள் அட்ரஸ்ஸு வித் மொபைல் நம்பரோடு நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த கவர் எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா, நீங்கள் அட்டாச் பண்ணுற இந்த கவரில் தான் அந்த அட்மிட் கார்டு வரும். இதுக்குள்ளே போட்டு உங்கள் வீட்டுக்கு அட்மிட் கார்டு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் 2ல் உங்கள் அட்ரஸை கிளியராக எழுதி மொபைல் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அந்த கவரில் உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும். அதை அவங்களே ரெடி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இல்லை, இப்போ வந்து நம்ம தான் அதை ரெடி பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரிட்டன் எக்ஸாம் எந்த டேட்டில், எந்த டைமிங்கில், எந்த லொக்கேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்மிட் கார்டில் அந்த கவருக்குள்ளே போட்டு உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க.
ஸோ அதை வந்து அப்டேட் வரும்போது நான் சொல்கிறேன். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்கள் நேமை வந்து 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கேபிட்டல் அட்ரஸில் நீங்கள் ஃபில் பண்ணணும். எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, டேட் ஆஃப் பர்த்து, இந்த இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் சிக்னேச்சர்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபாதர் நேம், அட்ரஸ்ஸு, கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்ஸு, எஜுகேஷன், எக்ஸாம் பாஸ்டு 10th 12th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், போர்ட் நேம் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங் ரிலவெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எஸ்சி, இல்லை அப்படின்னா நோ. ஜெண்டர், நேஷ்னாலிட்டி இந்தியனா முஸ்லீம் பார்த்து ஃபில் பண்ணுங்கள். நேஷ்னாலிட்டி இந்தியன் தான் வரும், நேஷ்னாலிட்டியில் இந்தியன். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டா, எஸ்சி எஸ்டி ஓபிசி கேஸ்டாக இருந்தால் டிக் பண்ணிட்டு அந்த கேஸ்ட் ஃபில் பண்ணுங்கள். இதுக்கு நோ தான் வரும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஃபில் பண்ணிட்டு டிக்ளரேஷன் உங்களுடைய இடதுகை கட்டவிரல் ரேகையை அந்த பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணணும். டேட், பிளேஸ், சிக்னேச்சரில் உங்கள் சைன். 10th மார்க் ஷீட்டில் எப்படி போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி போடணும். ஓகேங்களா? கீழே உங்களுக்கு அட்மிட் கார்டு ஃபார்மேட் இருக்கும். இதில் இருக்கான்னு தெரியல. ஸோ அவங்களே வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு ரெடி பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து உங்கள் கைப்பட தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். சிஸ்டம்லலாம் டைப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது கூட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும். 10th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி October 13க்குள்ளே இங்கே ஒரு அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.